தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள். ஸோ இன்றைக்கும் வழக்கம் போலவே சக்கமான நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எஸ், அவ்வளோ நியூஸ் வந்திருக்கு. ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். பட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பாக நேத்தி ஐபி கொஷின், அதாவது முந்தானத்து கொஷின் தான், பட் நேத்துன்னு சொல்லி கொஞ்சம் சமாளிச்சிட்டோம் இல்லையா? அந்த ஐபி கொஷின், 2 ஐபி கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளை தவிர மற்ற ஏதாச்சும் ஒரு பொருள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். 77% ஆஃப் த பீப்புள் நெவர், எங்களுக்கெல்லாம் வந்ததில்லை, நாங்கள் போட்டதை எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, என் பேரை பார்த்தோன்னே அவன் பயந்துருவான்றது போல் சொல்லிக்கோங்க. 23% ஆஃப் த பீப்புள் ஆமாம் எனக்கும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கும் பர்சனலாக வரல, பட் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் ஆர்டர் பண்ணி சோப் வந்திருக்கு, இன்னொருத்தனுக்கு குக்கரே வந்திருக்கு. எஸ். அண்ட் 2வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுடைய வெர்ஷன் என்னவா இருக்குது, ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் என்னன்னு கேட்டிருந்தேன். 46% ஆஃப் த பீப்புள் ஆண்ட்ராய்ட் 10ன்னு சொல்லியிருக்கீங்க. 35% ஆஃப் த பீப்புள் ஆண்ட்ராய்ட் 11 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் 8% தான் ஆண்ட்ராய்ட் 9. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டர் தென் 8ன்றத 7% ஆஃப் த பீப்புள் சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்கள் பழைய ஃபோன் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா நிறைய ஓட்டிங் இந்த கொஷனுக்கு தான் வந்திருக்கு. ஆசம். இன்னைக்கு நிறைய டெக் நியூஸ் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் டக்குன்னு போயிடலாமா? போன வருஷம் 2020ஆம் ஆண்டு அதிகமாக சிப்பை வந்து ஷிப் பண்ணது யாரான்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக யார் விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவால்காம் கிடையாது, மீடியாடெக். எஸ், ஃபஸ்ட்டு டைம் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இவங்க யாருக்கு அதிகமாக விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 63 மில்லியன் சிப்பை வந்து ஷாமிக்கு விற்றுருக்காங்களாம், 55 மில்லியன் வந்து ஓப்போ வாங்கியிருக்காங்களாம். மற்றவங்களாம் அதுக்கு கீழே தான். ஸோ மீடியாடெக் ராக்கிங். ரியல்மி அவங்களுடைய 2 புது ப்ராடக்ட்டை கொண்டு வர போகிறதா ஒரு சில லீக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பேர் தான் எனக்கு கொஞ்சம் இல்லை நிறையவே காலு கடிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியாவ் புக்கா. ரியல்மி புக்குனா கூட ஒரு நியாயம் இருக்குது. ஸோ இது ஒரு கேரக்டர், ஓகே தான். மியாவ் புக் யாராச்சும் சொல்லி வாங்க முடியுமா கடையில் போய்? என்னடா லேப்டாப் அது, மியாவ் புக் அப்படின்னா கேட்குறவனே சிரிக்க மாட்டானா? இது ஒன்று. இதுக்கப்புறம் ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணுறாங்களாம். அது என்னடா ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா, மியாவ் ஸ்மார்ட் ஸ்பீக்கர். ரியல்மிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சு விடுறோம். மியாவ் சி. நம்ம நியூஸ்குள்ளே போகலாம். Xiaomi எலக்ட்ரிக் கார் செக்மெண்ட்டில் கம்பல்சரி நாங்கள் வரப்போகிறோம்னு சொல்லி அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாருமே. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த செக்மெண்ட்டில் மட்டும், அந்த எலக்ட்ரிக் காரில் மட்டுமே நாங்கள் $10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களே, கொஞ்சம் இந்தியாவிலலாம் ஆனஸ்ட் சேல் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் நிறைய ப்ரொடக்ஷன்லாம் வந்து பண்ணலாம்ல? என்ன Xiaomi? நேற்று நியூஸில் சொல்லியிருந்தேன், ஆர்பிஐடைய கடைசி டெட்லைன் இன்றைக்கி தான் முடிய போகுது. ஸோ நாளையிலேருந்து கொஞ்சம் எஸ்எம்எஸ் எல்லாம் டிலே ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நிறைய பேர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அடுத்த 6 மாதம் டைமிங் இருக்குது, அந்த 6 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையுமே சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. திரும்ப கொஞ்சம் டைமிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ டெட்லைன் இன்னும் கொஞ்சம் மாறி போயிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் வந்து இந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் வந்து கார்டெல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா, கொஞ்சம் இப்போ இருந்து ஏதாச்சும் வந்து மெயில்ஸு எஸ்எம்எஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்ததுன்னா என்ன எதுன்றதை கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அது என்னன்றது புரியும். ஸோ இப்போ நான் என்ன நியூஸ் சொல்கிறேனே உங்களுக்கு புரியலன்னா நேற்று நியூஸை பாருங்க. பிகாஸ் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, நேத்தே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐஃபோன் யூசர்லாம் கொண்டாட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நியூஸை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக ஆப்பிள் அவங்களுடைய ஐஃபோன் யூசர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளோ டேட்டா எடுக்கிறாங்களோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கூகுள் 20 மடங்கு அதிகமாக எடுக்கிறாங்களாம். 20 டைம்ஸ் மோர். இப்போ புரியுதா ஏன் ஆப்பிள் அப்படின்ட்டு? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கிண்டல் பண்ண வேணாம். பட் நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கொஷின் கேட்குறேன். இன்றைக்கி ஐபி கொஷின் இதே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை ஆப்பிள்லாம் கொஞ்சம் சைடில் வச்சிடலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க, அது எவ்வளோ பட்ஜெட் ஆகினாலும் இருந்துட்டு போகுது, ஓகேவா? 10,000, 20,000, 25,000, 15,000 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேயே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா, 20,000 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ப்ரைவசி வேணுமா வேணாமா? ப்ரைவசி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு 20% எக்ஸ்ட்ரா காசு கட்டணும். அதாவது மற்றவங்கலாம் 20,000 வாங்கினா நீங்கள் 28,000 வந்து வாங்கணும், ஓகேவா? அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் 20,000 வாங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த 20% டேட்டாவை உங்கள் ஃபோன்லேருந்து எடுப்போம், இப்போ எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை வாங்குவீங்க? ஐபிக்கில் கம்யூனிட்டி டேபில் கொடுத்துருக்கேன், மறக்காம நோட் பண்ணுங்கள். சீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங், ரைட்? சாம்சங் கேலக்ஸியில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இது புது ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. போன வருஷம் வந்து சாம்சங் கேலக்ஸி S20 FE அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் தான். இதில் உள்ள மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சிப்பை மட்டும் தூக்கிட்டு அவங்களுடைய எக்ஸினோஸை தூக்கி போட்டுட்டு ஸ்னாப் ட்ராகனை கொடுத்துருக்காங்க. இது போன வருஷமே பண்ணியிருக்கலாம்ல.
சரி, என்னன்ற சொல்கிறேன். ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசரை வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. இதோடைய விலை அப்படின்றத பார்த்தீங்கன்னா 48,000 இப்போ இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் ஒரு சில கேஷ்பேக்னால இது வருது. இல்லாட்டி உங்களுக்கு 55,000. ஸோ ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸருடைய விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் அப்படி பார்த்தாலுமே நமக்கு ஆப்ஷன் இருக்குது. இதே மாதிரி எல்லா ஃபோனுக்கும் ஏன்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ எந்த ஃபோன் கொண்டு வந்தாலும் எக்ஸினோஸ் ஒரு வெர்ஷன் கொடுங்க, ஸ்னாப்ட்ராகன் கொடுங்க, எங்களுக்கு எது வேணுமோ நாங்கள் வாங்கிக்கிறோம். இந்த சைடு எட்டியே பார்க்க மாட்டோம். நேற்று சொல்லியிருந்தேன் வீசா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிப்டோ கரன்சிலாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பல் அவங்களும் யூஎஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிப்டோ கரன்சி மூலியமாகவே ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. கிரிப்டோ கரன்சியை வச்சு பெரிய கேமே வந்து நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். டிக்டாக் உடைய பேரண்ட் கம்பெனி இருக்காங்களே பைடான்ஸ், ஸோ இந்த கம்பெனியுடைய அக்கௌண்ட்லாம் இந்தியாவில் என்னென்ன இருக்கும் இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்களா. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேக்ஸ் ஏதோ கொஞ்சம் ஏமாத்தின மாதிரி தெரியுதுன்றதுனால சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்டாக் ரசிகர்கள், டிக்டாக் அதிலே வாழ்ந்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் ஆசை, டிக்டாக் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஆசை இருந்தால் குழி தோண்டி புதைச்சிருங்க. கம்பெனியே ஒழிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். இந்த வருஷமும் நம்மளுடைய WWDC அதாவது ஆப்பிளுடைய அந்த டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் வந்து ஆன்லைனில் தான் நாங்கள் வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இது ஜூன் மாதம் ஒரு 3 நாள் 4 நாள் நடக்கும். எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஜூன் 7ஆம் தேதியிலேருந்து ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இந்த வருஷமும் ஆன்லைன் தான். ஸோ கோவிட் இன்னும் ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையுமே சரி ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருமே மாஸ்க் போடலன்ற காரணத்தினால கோவிட் போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒருவேளை டாக்டர்ஸ் எல்லாம் லீவ் போட்டுட்டு வீட்டில் இருந்தால் தான் உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியும். அவங்க உயிரை கொடுத்து நமக்கு சேவை பண்ணுற வரைக்கும் நமக்கு அந்த விஷயம் வந்து தெரியாது. ஸோ என்னுடைய மிகப்பெரிய ரெக்வஸ்ட், வெளியில் போனால் தயவு செஞ்சு மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள். கோவிட் இஸ் ஸ்டில் இயர். ஸோ நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸையும் காப்பாற்றிக்கணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களையும் காப்பாற்றணும். ஸோ ஸ்டே சேஃப். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய தமிழ் டெக் பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரைம் நியூஸை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன ஏதுன்றதெல்லாம் மறக்காம சொல்லுங்கள். அண்ட் நியூஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டேன்றீங்க. பிடிக்காட்டி பிரச்சனை கிடையாது, டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல என்ன பிடிக்கலன்றதையும் சொல்லுங்கள். பட் நீங்கள் சொன்னால் தான் எனக்கும் தெரியும். கொஞ்சம் லைக்லாம் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் பூஸ்டாகவும் இருக்கும். இந்த எனர்ஜியோட இன்னும் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. அண்ட் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது. சிட்டி வரப்போகிறேன்.